ஒத்தாசை, உதவி, நன்மை, சகாயம், நம்முடைய நம்பிக்கை, பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லிய பர்வதங்களை பார்த்தது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை விட்டுவிட்டு அண்ணார்ந்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உனக்காய் ஒத்தாசை அனுப்பும் ஒரு பர்வதம் உண்டு, உனக்கு நன்மையை அருளுகிற ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. இப்பொழுது இருப்பவைகள் அல்ல, உன் வாழ்க்கையில் நீ அறியாததும் உன் சிந்தைக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோ? எண்ணக்கூடாத அளவிற்கு கடல் மணலை உன்னால் எண்ணக்கூடுமோ? எண்ணக்கூடாத அளவுக்கு நன்மைகளை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை நான் கனப்பண்ணி சகல ஜாதிகளுக்கு முன்னே உன்னை மெச்சமாய் வைப்பதற்கு நான் வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மை அல்ல, இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளையை உன் உழைப்பினால் வந்த பலன் அல்ல, இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், புதிதும் பெரிதுமானதை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஆச்சரியமானதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், அதற்குரிய சமயம் சென்று விட்டது, வாய்ப்பில்லை தகப்பனே, அதற்குரிய அறிவில்லை, அதற்குரிய திறமை இல்லை, அதற்குரிய பலன் இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ பிரயாசப்பட்டு எத்தனையோ நிலைகளில் என்னால் இயன்ற மட்டும் போராடி, என்னால் இயன்ற மட்டும் ஓடி, என்னால் இயன்ற மட்டும் பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போய்விட்டது, இனிமேல் நன்மை இல்லை என்று சொல்லுகிறாயோ? கர்த்தர் இந்த ஆராதனையிலே உன்னை கொண்டு வந்ததற்கு காரணம், நீ உன் விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும், உன் நம்பிக்கையை தட்டி எழுப்ப வேண்டும். உன் கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுவரை நீ சம்பாதிச்சது சம்பாத்தியம் அல்ல, இதுவரையும் நீ பெற்றுக் கொண்டது நன்மை அல்ல, இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதங்கள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் எண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது, யோசிக்க கூடாத ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அதற்கு சூழ்நிலை கூட சாதகம் இல்லாமல் இருக்கலாம், வயது கூட சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், உன் திறமை கூட சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், 99 100 வயதானாலும் உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன். முடியாது, ஆகாது, நடக்காது என்று உலகம் சொல்லும் பொழுது உனக்காய் சிலதை சாதித்தெடுக்கும்படி என் கரம் கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் வெளியே அவனை அழைத்தார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, 100வது வயதிலே ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 100 வருஷம் தன் வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது 100வது வயதிலே ஈசாக்கை பெற்றான். ஈசாக் என்றால் புன்னகை என்று அர்த்தமா? ஆமென். ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று அர்த்தமா? ஈசாக்கு என்றால் சமாதானம் என்று அர்த்தமா? ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தமா? இத்தனை வருஷம் பர்வதங்களை பார்த்து கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம், கர்த்தராகிய சர்வ வல்லமை உள்ள நம்பிக்கையின் பர்வதமாகிய கிறிஸ்து இயேசுவை நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அருளப் போகிறார். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் உன் வீட்டுக்கு வரப்போகிறது. இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் நடக்காத தொழில் இன்னைக்கு முதல் உன் வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் செழிக்காத வியாபாரம் செழிக்கும். இதுவரைக்கும் ப்ரமோஷன் வரல,
இன்னிலிருந்து கர்த்தர் உனக்கு ப்ரமோஷனை தருகிறார். இதுவரைக்கும் உனக்கு ஜெயம் இல்லை, இன்று முதல் நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ வாழ்வாய், நீ வளர்வாய், நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய், நீ சிரிப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் சஞ்சலத்தின் நாட்கள் முடிந்தது. கண்களை ஏறெடுப்பா, கண்களை ஏறெடுத்துப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் குடும்பத்திலே மகிழ்ச்சி. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இரட்சிப்பின் மகிழ்ச்சி, இரட்சிப்பின் சந்தோஷம். உன் வீட்டிலே ஒரு பெரிய ஆடலும் பாடலும் உண்டாயிருக்கு. உன் வீட்டிலே இனிமேல் கண்ணீர் இல்லை, உன் வீட்டில் அழுகை இல்லை, உன் வீட்டிலே சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, துயரம் இல்லை, வனாந்திரம் இல்லை, நோவுகள் இல்லை. உன் குடும்பத்தில் நிம்மதி உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளால் சந்தோஷம், உன் பிள்ளைகளால் மேன்மை, உன் பிள்ளைகளுக்கு அற்புதம், உன் குடும்பத்தில் அற்புதம். ஷபரகா சிக்கரபலகரபா விபக்கத்துரக்கவா சக்கனதியந்தரக்கரதுனக்கரவு விபக்கத்துரிக்கவா சிக்கசியந்தரவு. கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய திருப்பு முனையை கர்த்தர் தருகிறார். உன் துக்க நாள் முடிஞ்சு போச்சு, உன் கண்ணீர் நாள் முடிஞ்சு போச்சு, உன் வியாதியின் நாள் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி விபக்கரகதுனக்கவா சிக்கரபா விபர ருக்கரமானிக்கவா துனக்கவா சிக்கரபோ விபக்கவோ சிக்கவா சிக்கரபா துனக்கரபா விபக்கத்துனிக்கரபா. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் வீட்டில் மருந்தும் மாத்திரையுமா இருந்த நிலை மாற்றப்படுகிறது. உன் வீட்டிலே சந்தோஷமான சாப்பாடு, சந்தோஷமான துதி ஆராதனை. உன் வீட்டில் மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. உன் தரித்திரம் நீங்கி போகிறது. ஒரு ஈசாக்கை கர்த்தர் தருகிறார், ஒரு ஈசாக்கை கர்த்தர் தருகிறார். ஒரு சந்தோஷத்தை கர்த்தருக்கு தருகிறார். ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆராதனை, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம் உன் வீட்டிலே உண்டாகிறது. உன் வேதனை நீங்கி போகிறது. உன் வீட்டை கர்த்தர் பரலோகமாய் மாற்றுகிறார், பரலோகமாய் மாற்றுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. விபக்கரபோ சிக்கரபா சிக்கரபா விபக்கரபோ சிக்கவா சியந்தரக்கரபு. Thank you Lord. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.